ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்து பிறந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. வாங்க என்னென்னு பார்ப்போமா? நான் வேலை போயிட்டு வந்தோன்னே என் பொண்ணு பையன் வந்து அம்மா கொஞ்ச நேரம் வெளியில் இருங்கன்ட்டாங்க. சரின்னு பார்த்தா ரூமுக்குள்ளே விட மாட்டேங்க. சரி அப்படி சொல்லி அதிலே வெளியில் கொஞ்ச நேரம் இருந்து ஹால்லலாம் இருந்து ஒரு வழியாக என்னோடய ஹஸ்பண்ட் வேலையை போயிட்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. வந்த உடனே அம்மாயை கூட்டிகிட்டு வாங்கப்பான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரூமில் வந்து பார்த்தா என்ன சொல்கிறேன், என் கண்ணு ரெண்டும் நிறைஞ்சிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக என் பொண்ணு பையன் அந்த ரூமை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என் ட்ரெஸ் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி பலூனெல்லாம் வாங்கி சூப்பராக பாருங்கள், சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு பையனை மட்டும்தான் இந்த டெக்கரேட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சாரி கட்டியிருக்கனோ அதே மாதிரி அந்த இந்த குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு வயசு குழந்தைக்கு பிறந்தநாள் எப்படி கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சந்திமா, சிந்துமோளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரி வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி தந்தது தான். பிறந்தநாள் கிஃப்ட்டை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி தந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. கேக்கை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு கொடுங்கம்மானாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பையனுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பொண்ணுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு இதுதான் என்னால் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டுனா இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாயோட ஃபோட்டோ. எங்கள் தாத்தாயோட ஃபோட்டோ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே என்ன இல்லை அப்படி எனக்கு அழுதுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு இதாக இருந்து மனசில் எங்கள் தாத்தாயோட ஃபோட்டோ வேணும்னு சொல்லி இப்போ நானும் எங்கள் தாத்தாயுமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. அது நேற்று கிடச்சி எங்கள் தாத்தா வந்து அதில் வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க பாருங்க. அதை பார்க்கல அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ தாத்தா என்கிட்ட நேரம் நின்னது மாதிரியே இருந்து எங்கள் தாத்தா அப்படி சிரிச்சிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்து ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு அழுகையாக வந்துட்டு இதை என் தாத்தா என்கிட்ட நின்னது மாதிரியே இருந்து தேங்க்யூ இந்த கிஃப்ட் வாங்கி தந்ததுக்கு. அப்படி ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். எனக்கு எங்கள் தாத்தா அந்த ஃபோட்டோயை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. எங்கள் தாத்தா அவ்வளோ அழகாக அதில் சிரிச்சிட்டு இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு வந்து சத்யா தங்கச்சி தான் வாங்கி தந்தாங்க. ஒரு கம்மல், ஒரு பிரேஸ்லெட் வாங்கி தந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொக்கே, அது வந்து அவளாக செஞ்சுருக்கு. அந்த பொக்கே வந்து சூப்பராக இருந்து. தேங்க்யூ சத்யாம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து எனக்கு வந்து பேக் வாங்கி தந்திருக்கான் பார்த்துக்கோங்க. பேகு சூப்பராக இருந்து. நான் நினச்சி பார்க்கல, ஏன்னா என்கிட்ட ஒரு பேக் இருந்து என் பையனாக போய் தேடி கடையில் போய் வாங்கிட்டு வந்துருந்தான். பேகு சூப்பராக இருந்து. தேங்க்யூ செல்லக்குட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து சாரி தான் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நான் நினச்சேன் பட்டு சாரியாக இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா சாரி சூப்பராக இருந்து. இந்த கேரளா சாரி செட்டு சாரி, இப்போ நாங்கள் கேரளா சாரி தான் வாங்கியிருக்கேன். இப்போ விஷு எல்லாம் வருதுலாம், அதுக்கு அம்மா நீங்கள் கெட்டிக்கோங்க அப்படி சொல்லி அவள் வந்து இந்த கேரளா சாரி தான் வாங்கி வச்சுருந்தா. சூப்பராக இருந்து சாரி.